வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை 6 தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த விவசாய சின்னத்தை தற்போது பெற்றிருக்கக்கூடிய பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த விவசாய சின்னம் பெற்றிருக்கிறீங்க, பிரபலமாக இருக்கிறீங்க. எப்போ தொடங்கப்பட்டது உங்கள் கட்சி? உங்கள் கொள்கைகள் எதை சார்ந்ததாக இருக்குது சார்? சார், எங்களுடைய அடிப்படை கொள்கையில் விவசாயத்தையும் தொழிலாளர்களையும் விவசாய கூலிகளையும் நெசவாளர்களையும் இளைஞர்களையும் பெண்களை முன்னிறுத்தி எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய இதெல்லாம் சித்தாந்தங்கள்லாம். சார், மாநில தலைவராக இருக்கீங்க, உங்கள் கட்சியோட பின்புலம் என்ன? ஏன்னா யாருக்குமே விவசாய சின்னத்தை ஏதோ ஒரு கட்சி இருந்து வாங்கிட்டு போயிடுச்சு, அந்த கட்சியோட பின்புலம் என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்கள் கட்சியோட பின்புலம் என்ன? எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது சார்? நாங்கள் 13 மாநிலங்கள் இருக்கோம். எங்களுக்கு பின்புலமே மக்கள் தான். மக்கள் விரும்புகிறாங்க, அதுதான் எங்கள் பின்புலம். வேறு ஒன்றும் எந்த அரசியல் பின்புலங்களோ வேறு இடம் கிடையாது. இல்லை சார், உங்கள் கட்சி பேரிலேயே பாரதிய அப்படின்னு இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியோட பின்புலத்தினால தான் நீங்கள் வந்து விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் பாரதிங்கிறது அனைவருக்கும் பொதுவான பெயர். அது வந்து யார் வேணாலும் வைக்கலாம். நீ தம்பி வைக்கலாம், யார் வேணாலும் வைக்கலாம், நானும் வைக்கலாம். அதனால் எங்களுடைய பார்ட்டி பேர் வந்து பாரதிய சார்ந்து பாரதியம் வச்சுருக்கோம். அதுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணாமலை குற்றம் சாட்டி சீமான் அதை சொல்கிறாரு. சீமான் எதை வேணாலும் சொல்லுவார். அவர் ஏன்னு கேட்டால் சின்ன இல்லாதனால அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு பாவம். அவர் ஏதோ உளறி கொண்டு இருக்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறீங்க? வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கு? 40 தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். எங்களோட கூட்டணிக்கு பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது கூட்டணி வந்து இறுதி செய்ய போகிறோம். அதான் யாதவ மக்கள் கட்சி, இன்னும் ஒரு இதுக்கு திராவிட தெலுங்கு கட்சி, இப்படி போட்ட நிறைய வந்து எங்களோட வந்து தொடர்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்களோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வந்து விவசாயத்துக்காக இப்போ உங்கள் கொள்கைகள் இருந்தாலும் ஒரு சாதி அமைப்புகளான ஒரு கட்சிகளோட கூட்டணியாகவே இருக்கு. ஜாதி அமைப்புகள்லாம் கிடையாது. பொதுவாக வந்து இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்களா, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னா அவங்க வந்து வண்டின்னு சொல்கிறாங்க. அது நம்ம தான் சொல்கிறோம், ஆனால் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால் யார் லீடர்னா அவங்க சார்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவருடைய ஜாதி, அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து இயற்கை, அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த சின்னத்தை வந்து நாம் தமிழருக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நாங்கள் பத்திரிகையாளர் நண்பர்களை சொல்லுவது என்னென்னா, நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கோம். எங்கள் கூட்டணிக்கு நாம் தமிழர் வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதை மாற்றுக்கிறது கிடையாது. கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறீங்க நாம் தமிழருக்கு? அப்படி கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கரும்பு சின்னம் வேணும்னு அவங்க விருப்பப்பட்டால் எங்களோட கூட்டணிக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இந்த கரும்பு விவசாய சின்னத்தை நிறைய இடத்துல இத்தனை 6 தேர்தலில் போட்டிக்கிட்டு நிறைய இடத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இது உங்களுக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை வச்சு நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்களா, இல்லை உங்கள் கொள்கையை வச்சு சந்திப்பீங்களா? இப்போது தம்பி கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி தான். நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய சித்தாந்தங்கள், எங்களுடைய அஜெண்டாக்கள்லாம் தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் எங்கள் மக்கள் வந்து எங்களோட மக்கள் கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி. நாங்கள் வந்து வேற யாரோட கூட்டணி கிடையாது, மக்களோட கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு வெற்றி பெறுவோம். தவிர மற்றபடி சீமான் வச்சுருந்தாரு அவருனா அவரோட வச்சுருந்தாரு, அவருக்கு வச்சு அவங்க ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு அவங்க வரணும்னு ஒன்றும் கிடையாது. வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். சார், இப்போ எத்தனை தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்த போகிறீங்க? 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தயாராக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 10 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதனுடைய வந்து பின்னர் வந்து எங்களுடைய தேசிய தலைவரை வர வச்சு நாங்கள் வந்து முறைப்படி அறிவிப்போம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார்? அதான் நான் சொல்கிறேன், மக்களோட கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறதுனால எங்களுடைய வெற்றி வாய்ப்பு 10 தொகுதிகளில் பிரமாசம் இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் வந்து 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுடைய கட்சி கண்டிப்பாக 2வது அல்லது 3வது இடத்திற்கு தமிழகத்திலே வரும். இப்போ நாம் தமிழர் தொடர்ந்து இப்போ டெல்லி உயர் நீதிமன்றம் போனாங்க, இப்போ உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க. இதில் இந்த கேஸில் ஏதாவது ஆனிச்சுன்னா உங்கள் சின்னம் போனால் என்ன பண்ணுவீங்க? அதாவதுங்க, தேர்தல் கமிஷன் எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அப்பீல் போயிருக்காரு, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாலும் தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு கால் 2 பேர்த்துக்குமே இல்லை அப்படின்னு நிறுத்தினாங்களா, தேர்தல் சின்னம் என்ன கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் பயன்படுத்த தயாராக இருக்கோம்.